ஹலோ மக்களே, நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவையில் இன்னைக்கு ரொம்ப காரசாரமா சரவெடியா பேசியிருக்காப்புல. அதுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம மக்கள் விஜய் கிட்ட, நம்ம முதலமைச்சர் விஜய் கிட்ட அதிக எதிர்பார்ப்பு வச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களுக்கு மேல வச்ச எதிர்பார்ப்பை விட மிக அதிகமா வச்சிருக்காங்கன்றது தான் சொல்லப்போனா உண்மை. அது நிறைவேற்றுற கடமை நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு இருக்குது. அத அவரு புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா, இது வெறும் முதலமைச்சர் விஜய்க்கு நம்ம வாழ்த்து சொல்ற வீடியோவை மட்டும் இருக்க போறதில்ல. முக்கியமான சில கோரிக்கைகளும் அவர் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றியும் நாம ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்ற கருத்துக்கள் இல்லை, நான் சொல்ல விட்ட கருத்துக்களை பத்தி நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் அன்புடன் ஆனந்த். ஃபர்ஸ்ட், டிஎம்கே போன தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து தமிழ்நாட்டு பெண்களோட தாலியை நாங்கள் அறுக்க விட மாட்டோம், பூரண மதுவிலக்கே எங்களுடைய முதல் கையெழுத்து அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து உள்ள வந்து ஆட்சிக்கு வந்து அதை எந்த விதத்திலும் நிறைவேற்றல. அது அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா போச்சு. அதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த தேர்தலில் அண்ணன் சீமான தவிர மற்ற எந்த அரசியல் கட்சியும் பூரண மதுவிலக்கை பத்தி எந்த அறிக்கையும் விடல. போதைப்பொருள் தடுப்பு அப்படின்றத மட்டுமே மூலாதாரமா வச்சு அறிக்கையை விட்டாங்க. குட்கா, இந்த மாதிரி புகையிலை பொருட்கள் மட்டும்தான் இவங்க தடை பண்ணியிருக்காங்க. இந்த போதைப் பொருள் அப்படின்றது இந்த ஒயின் ஷாப்ல வைக்கிறதெல்லாம் சேராதான்னு தெரியல. இது என்ன கடவுள் தீர்த்தமா? அந்த தீர்த்தத்தை அரசாங்கம் வச்சு விற்கணுமா? இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீங்க அறிக்கையில விடலனாலும் பரவாயில்ல, பூரண மதுவிலக்க சீக்கிரம் கொண்டு வரணும். ஏன்னா கண்ணு முன்னாடி பல தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். குடிமக்களோட குடியை அழிச்சு இந்த குடியை விற்கணுமா அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. மக்களோட முதல்வர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, மக்களுக்காக யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், அதே டிஎம்கே அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேருந்தே நம்ம பாடம் எடுத்துக்குவோம். இதை ஏன் திரும்ப டிஎம்கேவிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, எதிர்கட்சிகள் எழுப்புற எதிர்குரல்ல இருந்து மட்டுமே நாம தெரிஞ்சுக்க முடியும். எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி செய்யும் தவறை சுட்டி காட்டுறதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்றதுல நம்ம நிறைய பாடம் கத்துக்கலாம். இதுக்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேன். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த பாலிசியில பெரிய தலைப்பு விளம்பர சொற்கள் மாதிரி எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொண்டதுல 108 பேராகிராஃப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தகுதியான குடும்ப தலைவிகள் அப்படின்னு நீட்டாங்க. இப்போ நடந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போச்சு. டிஎம்கே நிர்வாகிகள்லாம் வந்து ஓட்டு கேட்குற மாதிரியும், டிவிக்கு ஒரு தொண்டர் பெண்மணி வந்து தகுதியான குடும்ப தலைவினாக்கா அப்ப எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டு வீடியோ எடுத்து போட்டது ரொம்ப வைரலா போச்சு. அதே கேள்விதான், நீங்களும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள்னு சொல்லல,
எல்லா குடும்ப தலைவிக்கும் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த 2500 ரூபான்றது எல்லா குடும்ப தலைவிக்கும், ஏன்னா குடும்ப தலைவினா எல்லாருமே குடும்ப தலைவிக்கு தகுதியானவங்க தான், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே நீங்க சொல்லியிருக்கணும், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்தவங்களுக்கு நான் 2500 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும். இதை நீங்க கிளியர் பண்ணணும். அதை அப்பயே கிளியர் பண்ணல. லாஸ்ட் 3வது, நம்ம சிஎம் மற்ற அரசியல் தலைவர்களை போய் பார்க்கும் போதே நம்ம சொன்னோம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நம்மளுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்க. எல்லா தலைவரையும் எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து ஆதரவு கொடுத்த தலைவர்கள் இருந்து பார்க்கறது எவ்வளவு பெரிய அரசியல் மாண்போ. அந்த மாதிரி அந்த 41 குடும்பத்தை நீங்க வரவழைச்சுதான் ஆறுதல் சொன்னீங்க. நீங்க எப்ப நேர்ல போய் பார்க்க போறீங்க? அன்னைக்கு சொன்ன காரணம் பாதுகாப்பு இல்லை, இந்த அரசாங்கம் எனக்கு அதுக்கான சரியான ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அரசாங்கம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னமும் நீங்க என்ன காரணத்தை சொல்ல போறீங்க? காலம் கடத்தாம உங்க மேல படிஞ்ச அந்த கரையை, ரத்த கரையை நீங்க ஆறுதலால அழிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சிஎம் விஜய் அவர்களுக்கு செல்லும் வரை பகிரவும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்புடன் ஆனந்த்.